ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தாய்ப்பால் அதிகரிக்கக்கூடிய சட்னி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியை நான் அகத்திக்கீரையில் தாங்க செய்ய போகிறேன். அதனால் நான் ஒரு கட்டு அகத்திக்கீரையை எடுத்திருக்கேன். அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா எல்லா கடைகளையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க. இதை வாரத்துக்கு 2 முறை இந்த சட்னியை சாப்பிடுங்க. கண்டிப்பாக தாய்ப்பால் 1 வருஷத்துக்கு குறையாமல் நல்லா ஊறுங்க. சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கட்டு அகத்திக்கீரையை நல்லா பறித்து 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் விட்டுறணும். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும். மிளகு கொஞ்சம் நல்லா பொரியும். மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாயை சேர்த்துக்கணும். வரமிளகாய் 2 தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, உங்களுக்கு காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். ஆனால் தாய்ப்பால் கொடுக்குற பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணணுன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். அதனால் நீங்கள் காரம் அளவாக சேர்த்துக்கோங்க. மிளகாயும் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். அடுத்து நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு பூண்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுறணும். பூண்டும் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. அதனால் நீங்கள் பூண்டு நல்லாவே சாப்பிடலாம். ஆனால் அதிகமாக பூண்டு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கு கண்ணு போங்குங்க. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் கொஞ்சம் பூண்டை அளவாகவே சேர்த்துக்கோங்க. பாலில் தட்டி போட்டு பூண்டை நீங்கள் தட்டி போட்டு குடிக்கலாம். அப்பவும் பால் ஊறுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்க போகிறேன். வரமல்லி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறணும். வறுத்து விட்டதுக்கப்புறம் இதை ஆறுறதுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிக்குங்க. நல்லா ரத்தம் ஊறுற பொருளாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பால் அதிகம் பெருகுங்க. அடுத்து நான் எடுத்து வச்சுருந்த அகத்திக்கீரையை இந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சட்னியை அரைக்கணுங்க. அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அகத்திக்கீரையில் பெரும்பான்மையான சத்துக்கள் இருக்குங்க. அதனால் நீங்கள் அகத்திக்கீரையை வாரத்துக்கு ஒருக்கா எடுத்துக்கோங்க. இது ரத்தத்தை அதிகரிக்கும். உடம்புல ரத்தத்தை அதிகரித்தாவே தாய்ப்பால் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்குங்க. இப்போ வறுத்து வச்ச அத்தனை பொருளையும் நான் மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் இது அப்படியே சாப்பாட்டுக்கு சுடு சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம அகத்திக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த அகத்திக்கீரை சட்னியை எல்லா தாய்மார்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.